ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. டிஷர்ட்டை பார்த்து கண்டுபிடிச்சிங்க. இது சட்டை கரெக்டா கண்டுபிடிங்க. வெள்ளையா இல்ல என்ன கலர்னு நானே சொல்றேன். பேபி பிங்க், அதாவது ஒரு பேபியை வச்சிருக்கிற ஒரு டீம். ஆஹா, ஃபீடாகும் அஷ்டா இருப்பா இன்னைக்கு. சேம் டு சேம் ஃபீடாக். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு என்ன டீமை பத்தி பேச போறோம்னு தெரிஞ்சு போச்சு. 10 டீம், ஒரு கோப்பை, பெரிய திருவிழா நடக்க போகுது. இன்னைக்கு பேச போற டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த பேபி அசாசினை வச்சிருக்கிறதுனால பேபி பிங்க்ல நான் வந்தேன். நீங்க யூஸ்வலா வந்து கலக்கலா ஒரு பிங்க்ல வந்திருக்கீங்க. பிளேயிங் லெவனு காம்பினேஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ட்ரேடா இருக்கட்டும், ஆப்ஷன்ஸா இருக்கட்டும், இவங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. டீம் எப்படி செட் இருக்கு, பிளேயிங் லெவன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரென்த், வீக்னஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தள்ளிடலாம் இன்னைக்கு. இவங்களுக்கு எல்லா கூட்ஸும் இருக்கு. இஃப் தே யூஸ் தேர் ரிசோர்சஸ் வெல் டு ரியலி புட் அ ப்ரெஷர் ஆன் எவ்ரி அதர் டாப் சிங்கிள் டீம் இந்த காம்படிஷனை. ஒன்னே ஒன்று திருப்பி சொல்லிடுறேன், இஃப் தே யூஸ் தேர் ரிசோர்சஸ் வெல், பாட்டம் லைனு ஓகே, திரும்பி சிம்ரன் ஹெட்மயரை ஃபினிஷர் ஜாப் அப்படின்னு அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வச்சுக்கிற சங்கு அது அவங்களுக்கே. இது போன தடவை அவங்க தெரியவே இல்லை. அதுலேருந்து சிம்ரன் ஹெட்மயர் ஒரு ஃபினிஷர் இல்லைன்றதை நாங்கள் கயானாவில் காமிச்சோம். இப்போ வெஸ்ட் இண்டீஸும் அதை உணர்ந்து சிம்ரன் ஹெட்மயரை எங்கே இறக்குறாங்க அப்படின்றத எல்லாரும் பார்த்துட்டாங்க. அப்படிங்கும்போது இட் இஸ் ஆல் அபவுட் யூசிங் யுவர் ரிசோர்சஸ் வெல். பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க டீமை. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனிங் காம்பினேஷன் தே காட் இன் த ஃபார்ம் ஆஃப் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சுட்டி குழந்தை வைபவ் சூரியவன்ஷி. Number 3 is going to be their captain Riyan Parag. Number 4 Simran Hetmeyer. Number 5 Dhruv Jurel. Number 6 Sam Curran. Number 7 Donovan Ferreira. Number 8 Ravindra Jadeja. Number 9 Jofra Archer. Number 10 Ravi Bishnoi. Number 11 Sandeep Sharma. அவங்களோட இம்பாக்ட் சப் துஷார் தேஷ்பாண்டே. இவங்க வந்து ஒரு பிரில்லியன்ட் காம்பினேஷன் இருக்கு இவங்களுக்கு. இவங்களோட போலிங்கும் நல்லா இருக்கு, இவங்களோட பேட்டிங்கும் நல்லா இருக்கு. The only reason that is why what I said, the next team which is going to surprise many teams with the goods what they have got used வெல்லுங்கும் போது இந்த பேட்டிங்ல என்ன பாருங்க. ஜெய்ஸ்வால் வந்துட்டு எப்படின்னா இஸ் நாட் அ பிளைண்ட் ஸ்லாகர். ரன் வந்துனே இருக்கும். சூரியவம்சி ஒரே மாதிரி தான் ஆட போறாரு. அண்ட் he has really right now எங்க ஒரு ஆடினாலும் he has been a success playing with his blueprint. Riyan Parag has come out of age in the last 2 years of IPL, which everyone will accept. Hetmeyer is in a form of his life as a bat. Number 4 Dhruv Jurel is a super player who has got gears at 5. Sam Curran செம்ம ஃபார்ம்ல இருக்காரு அவரும். நம்பர் 7ல அவங்க அப்படிதான் யூஸ் பண்ணி. இன்னும் டிஸ்ட்ரக்ஷன் நான் வச்சுக்கிறேன், 2 ஓவரும் போட முடியும் டானவன் ஃபெரேராவால, அவரையும் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்பர் 8 ரவீந்திர ஜடேஜா. அது எப்படி வேணாலும் மாறலாம் உங்களுக்கு. ஜடேஜா மைட் கோ அட் நம்பர் 5. துருவ் ஜுரலை பின்னாடி இருக்கலாம் பேஸ்ட் ஆன் த காம்பினேஷன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அவங்களோட போலிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி லெட் பை ஜோஃப்ரா ஆர்ச்சர் வாஸ் bowling fast. Only thing is what that worries me is whether he is going to be available for the full tournament. தாங்குவாரா தெரியாதே. அவருக்கு பேக்கப்னு பார்த்தீங்கன்னா ஆடம் மில்னே வாஸ் பீன் bowling வெரி வெல் இன் த லாஸ்ட் இயர் ஆர் ஸோ. இன்னொரு பேக்கப் யாண்ட்ரி பர்கர் நெருப்பு மாதிரி போடுறாரு இப்போ டொமஸ்டிக்ல. 50 ஹவர்ஸ் காம்படிஷன் லிட்டரலி அன்பிளேயபிள். ஸோ 3 பேர் வச்சிருக்காங்க. அந்த கேப் கவர்டு. ரவி பிஷ்னாய் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். இஸ் ஆல்சோ நாட் அ கிரேட் ஐபிஎல் இந்த லாஸ்ட் 2 சீசன்ஸ். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஒக்காச்சு மாதிரி பண்ணாங்க. அவருக்கு ஒரு பேக்கப் ஒரு ரிஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர் இருக்காரு. பட் ரவி பிஷ்னாய் வில் ஸ்டார்ட். உங்களுக்கு சந்தீப் சர்மா அவரை பற்றி நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு. அண்ட் அவங்களோட இது வந்துட்டு இம்பாக்ட் சப் துஷார் தேஷ்பாண்டே தான் இம்பாக்ட் சப்பா இருப்பாரு. Or else also they got an option there called Kuldeep Sen was played for IPL போது சந்தீப் சர்மா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் whom you can put your money on with his experience. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் whom you can put your money on in his experience. சாம் கரன் எவ்வளவு நல்லா போட்டிருக்காரு T20 இதுல உங்களுக்கு பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரவி பிஷ்னா இருக்காரு. டானவன் ஃபெரேரா கேன் போல். 4th ஃபாஸ்ட் bowling ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி துஷார் தேஷ்பாண்டே. அப்படிங்கும் போது ரவீந்திர ஜடேஜா இப்போ என்னோட இதில் 8ன்னு போட்டிருக்கேன். அது ஃப்ளோட் ஆகும். 8 பேட்ஸ்மேன் who can take the game away from them and they got 4 front line fast bowlers. they've got 2 front line spinners. Donovan Ferreira can bowling போது இது ஒரு பவர் ஹவுஸ் டீம். இந்த தடவை வெளியில யார் இருப்பாங்க? இந்த அமன் ராவ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆட மாட்டாரு. கொயனா மப்பாக்கா பேக்கப் ஆட மாட்டாரு. யாஷ்ராஜ் புஞ்சா அப்படின்னு ஒரு டால் லெக் ஸ்பின்னர் ஃப்ரம் கர்நாடகா அவர் ஆட மாட்டாரு. யுத்வீர் சிங் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பேக்கப் நல்ல ப்ராடக்ட் குவிக்கா போடவர் ஆட மாட்டாரு.
பிரிஜேஷ் சர்மான்னு இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் டேங்கா ஃபாஸ்ட் பாலர் வச்சிருக்காங்க, அவரும் ஆட மாட்டாரு. சுஷாந்த் மிஸ்ரான்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர், அவரும் ஆட மாட்டாரு. லுவாண்ட்ரி பிரிட்டோரியஸ் அவர் ஃபியூச்சர் இதுக்காக எடுத்திருக்காங்க, அவர் ஆடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அன்பார்ச்சுனேட்லி. ரவி சிங் அப்படின்னு ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், இவர் செட்டிங் டொமஸ்டிக் கிரிக்கெட் பிளேஸ், பட் எங்க ஆட முடியும்னு எனக்கு அன்பார்ச்சுனேட்லி தெரியல. இவரையும் நீங்க வந்துட்டு இம்பாக்ட் சப்பா வச்சுக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு பேட்டிங் தேவைப்படுதுன்னா. இவ் 8 பேட்ஸ்மேன் சொல்லிட்டு அவங்களுக்கு பேட்டிங் தேவைப்பட்டா the top order has been a failure ன்னு அர்த்தம். Then they got Shubham Dubey, the left-hander, who has also proved himself to an extent in IPL, is also an option for impact sub. ஆனா இவங்க இப்படிதான் போவாங்க. This gives a combination of 8 destructive batters, 4 fast bowlers, 3 spin bowling options. இவங்களுக்கு வீக்னஸ் அப்படின்னு பார்த்தா பெருசா எனக்கு வீக்னஸ் தெரியல. ஆர்ச்சர் கேன் ரன் யூ த்ரூ இன் பவர் பிளே வித் ஸ்பேசஸ். சாம் கரன் இஸ் இன்டெலிஜென்ட். சந்தீப் சர்மா இஸ் இன்டெலிஜென்ட் எனப் டு பால். துஷார் டெஸ்பாண்டே 4 ஓவர் 44, ஆனா விக்கெட் எடுத்துருவாரு. ஜடேஜா பத்தி சொல்லணுன்ற அவசியம் இல்லை, எப்படி போட தெரியும் அவருக்கு. பிஷ்னாய் ஹேஸ் டு ஸ்ட்ரைக் ஃபார்ம் ஃபார் தம். ஃபெரேரா கேன் கிவ் தம் 2 overs for 17. இது ஒரு செம டீம். உங்களுக்கு strengths are very very heavy compared to weakness. I'm expecting them to do well. விக்கி, இப்ப நீங்க வந்து இவங்களுக்கும் பிளே ஆஃப்ஸ் அந்த 4th ஸ்பாட்டை புஷ் பண்றதுக்கான சான்சஸ் எக்கச்சக்கமா இருக்கு இவங்களுக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் 100% போவாங்களா அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசிப்பேன். பட் நம்ம கடைசியில வரும்போது I'll give you the final four, but they got a very very bright chances of making it to the playoffs. Please talk about the playing combination if you have difference in opinion, and please tell whether you agree with what I am saying regarding the progress in the tournament or you have a difference of opinion. Please add on. இல்ல, ஸ்டார்டிங் 11 நீங்க சொல்ற மாதிரி எனக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இல்லை எதுலயுமே. நான் போட்ட 11க்குமே நீங்க சொல்ற 11க்குமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் நான் சம்டைம்ஸ் என்ன யோசிச்சேன்னா, ஃபாஸ்ட் bowling ஆப்ஷன் இருக்கு. சாம் கரன் போடுறாரு, ஜாஃப்ரா ஆர்ச்சர் போடுறாரு, சந்தீப் சர்மா போடுறாரு, இருக்கு. இந்த 3 பேரை தவிர இன்னொரு ஃபாஸ்ட் bowling ஆப்ஷனுக்கு போவாங்களான்னு கேட்டா எஸ், அப்படிதான் போயிருக்காங்க இது வரைக்கும். பட் விக்னேஷ் புத்தூர் ஒரு வேரியேஷன் எடுத்துட்டு வர்றாரு, அவருமே இருக்காரு டீம்ல. அண்ட் யஷ்ராஜ் புஞ்சாவும் நல்லா பேசுறாங்க அவரை பத்தி. லெக் ஸ்பின்னர், டாலு, ஒரு மாதிரி ஸ்கிட்டியா இருப்பாரு, ஃபாஸ்டா ரன் த்ரூ பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ வாட் காம்பினேஷன் தே வில் லுக் அட். அண்ட் சுஷாந்த் மிஸ்ரா ஃபர்கெட் பண்ண வேணாம், பயங்கரமான ஒரு சீசன் வந்திருக்காரு. அண்ட் 140s போட்டு ஏத்துறாரு, ஒரு ஏத்துறாரு ஜார்க்கண்ட் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கும்போது நீங்க சொன்னதான் பிடாக், ஒரு பொசிஷனுக்கும் அழகா 2-3 பேக்கப் வச்சிருக்காங்க. அழகா ஃபாரின் பேக்கப்ஸ் இருக்கு, அழகா இந்தியன் பேக்கப்ஸ் இருக்கு. இந்தியன் பேக்கப்ஸ் who have done really well in domestic, they are just on the brink of getting a chance in playing 11. ஸோ அந்த மாதிரி நினைக்கும் போது நானுமே ஆர்ஆர் வந்து பயங்கரமா பண்ணாங்கன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் ட்ரேட் வந்து they wanted, see, சஞ்சு ஆப்வியஸ்லி போயிட்டாரு அந்த டீமுக்கு. அது ஒரு it could have been a big setback for a franchisee like RR. கண்டிப்பா நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் திஸ் ஃப்ரான்ச்சைசி யாருன்றத தேட போறாங்க. அண்ட் ஆல்சோ தே ஹேவ் வெரி வெரி யங் டேலண்ட்ஸ் லைக் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்காரு, வைபவ் சூரியவன்ஷி இருக்காரு, ரியான் பராக் இருக்காரு. தேர் ஆல் கமிங் அப் த ரேங்க்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல அவங்கள வச்சிருக்காங்க. பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ட்ரேடா இருக்கட்டும் அண்ட் இவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும் பிரில்லியண்டா இருந்தது. அந்த ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜில 2-3 ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாமும் நான் பார்த்தேன். என்ன மாதிரி ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்றாங்க. ஒரே ஒரு பொசிஷனுக்கு 7 பேர் அந்த ஸ்பின்னரை யார் எடுக்கலாம்னு ஃபில்டர் பண்ணி கடைசியில வந்து எடுத்தாங்க. விக்னேஷ் புத்தூர் எடுத்தாங்க. 2-3 ஆப்ஷன் போனதுக்கு அப்புறம் கூட, ஒரு பிக் பைஸ் போனதுக்கு அப்புறம் கூட விக்னேஷ் புத்தூர் எடுத்தாங்க. அதே மாதிரி மீடியம் பேஸ்லயும் வந்து தேவ் ஆல்வேஸ் பீன் அ டேலண்ட் பூல். ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி, இன்ஸ்டிடியூஷன் மாதிரி. நானுமே ஒரு 2-3 தடவை எனக்கு சான்ஸ் கிடைச்சது அங்க நாக்பூர்ல போய் பிராக்டிஸ் பண்றதுக்கு. ஐ ஹவ் சீன் ஹவு தே பிராக்டிஸ். பட் என்ன ஒன்னா, தே ஹேவ் ஆல் த ஃபெசிலிட்டிஸ், எவ்ரிதிங் நல்லா பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. பட் when it comes to IPL அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வைஸ்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்காங்களோன்னு எனக்குமே ஃபீல் ஆயிருக்கு பீடாக். compared to all other franchises, RR has the names. நிறைய டைம் வந்து RR looked very very dangerous, but they have not clicked so far. And அந்த டைட்டில் ஜெயிக்கும் போது கூட ஃபர்ஸ்ட் இயர் ஜெயிச்சாங்க டைட்டில், எஸ். அதுக்கப்புறம் கூட ஒரு நல்ல கோர் செட் ஆனதுக்கு அப்புறம் கூட they were not able to make it to the playoffs regularly, and they were not able to dominate this tournament like the other teams does. Fab 4 பண்ற மாதிரி இவங்களால பண்ண முடியல. எதனால அந்த மாதிரி பண்ண முடியல? வாட் இஸ் இட்? அந்த டீம்ஸ்க்கும் இந்த டீம்ஸ்க்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இந்த காம்பினேஷன் அதை பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன, வாட் வில் பி த டிஃபரன்ஸ்? ஏன்னா ஒரு பிரான்ச்சைசி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து
இப்படி இவ்வளவு நல்ல கோர்லாம் வச்சிருக்கீங்க, இவ்வளவு நல்ல டேலண்ட் பூல் இருக்கு, நல்லாவும் விளையாடுறீங்க, ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்லேயே நல்லா பண்றீங்க, அதுக்கப்புறம் ஏன் அந்த லைனை கிராஸ் பண்ண முடியல, ஏன் அந்த ஃபினிஷ் லைனுக்கு வந்து பவர்ஃபுல்லா போக முடியல? வின்னிங் இஸ் அ கல்ச்சர். ஜெயிக்க ஜெயிக்க தான் அது மேலே ஒரு ஆசை வரும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அது எனக்கு முதல்ல ஒரு 5 கோடி நான் ப்ராப்பர்ட்டி வந்தால் எனக்கு சந்தோஷமா இருக்கும், 5 வந்தால் 10க்கு போகணுமாப்லம்மா, 15க்கு போகணும்பா, 20க்கு போகணும்பா. ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்டட் டேஸ்டிங் த விக்ட்ரி, தென் யூ வில் ஸ்டார்ட் அடிக்டட் டு இட். ஓகே, சவுத் ஆப்பிரிக்காவில் பால் ராயல்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு டிராஃபி அடிச்சது கிடையாது. பார்படாஸ் ராயல்ஸ் வச்சிருக்காங்க, கரீபியன் பிரீமியர் லீக்ல ஒரு டிராஃபி அடிச்சது கிடையாது. 2008ல் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் 17 வருஷம் ஒரு டிராஃபி அடிச்சது கிடையாது. ஓகே, வின்னிங் இஸ் அ ஹேபிட், வின்னிங் இஸ் அ கல்ச்சர். அப்படிங்கும்போது அதை ஒரு தடவை தொட்டுட்டீங்கன்னா அந்த ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி திருப்பி தொடணும்னு நினைக்கிறேன். அதுதான் மும்பை இந்தியன்ஸு, சென்னை சூப்பர் கிங்ஸ்லாம் பண்ணுறாங்க. மும்பை இந்தியன்ஸ் எங்கே போனாலும் ஜெயிக்கணும்னு பார்க்குறான், ஜெயிக்கிறான், எங்கே போனாலும் ஜெயிக்கிறான். So what they want is that the one thing for them to believe that we are going to be a perennial winners அப்படின்னா that is not happening. ஒரு வருஷம் ஃபைனல்ஸ் போய் குஜராத் டைட்டன்ஸ்ல தோத்த போது ஆல்மோஸ்ட் டீம் இந்த மாதிரி தான் இருந்தது, வித் ஜாஸ் பட்லர் இன் அண்ட் ரவி அஸ்வின் அண்ட் யஜுவேந்தர் சஹல் இன். இப்ப திருப்பி அந்த ஃபார்முலா உள்ள கொண்டு வந்துட்டாங்க, ஜடேஜா அண்ட் ரவி பிஷ்னா. இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு தே ஆர் கோயிங் டு க்ரூம் பிஷ்னா இன்டு இட். இன்னொன்னு பாருங்க, சஞ்சு சாம்சன் இஸ் a huge loss, இல்லைன்னு சொல்ல. உங்களுக்கு அந்த பேட்டிங் லைன் அப்ப நான் சொல்லிட்டேன், டு பி ஆனஸ்ட் வித் யூ, சஞ்சு சாம்சன் இஸ் அசெட் டு எனி டீம். இப்போ உங்களுக்கு வந்து சாம் கரன் உள்ள வராரு, ஜடேஜா உள்ள வராரு, தே பிளக்டு தி ஸ்பின் ஓவர், தட் bowling லுக்ஸ் குட். 8 டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் நான் சொல்லியிருக்கேன். அப்படிங்கும் போது அவங்களுக்கு இன்னும் வந்து என்ன சொல்றது, இந்த ஹோல்ஸ் நிறைய அடிச்சுட்டாங்க. இப்போ ஜடேஜா இங்க இல்லைன்னா உங்களுக்கு ரவி பிஷ்ணு ஹேஸ் டு பி த லீட் ஸ்பின்னர் who is just coming back to make a comeback in IPL after not being a regular for LSG and been dropped from the Indian team. போது அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரேட்ல சாம் கரன் has been doing brilliantly. He's going to be a able number 6 batsman with a left-hander kind of finisher role, and he can bowl 4 overs with the way he's bowling. Death எல்லாம் பியூட்டிஃபுல்லா போடுறாருங்கும் போது this might be the year for them if they use their resources well. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 2 ஃபாரின் பாஸ் பவுலர் ஆடணுன்ற அவசியம் இவங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஓகே, உங்களுக்கு அந்த இம்பாக்ட் சப்ல துஷார் தேஷ்பாண்டே ரன் லீக் பண்ணா சுஷாந்த் மிஸ்ராவை எடுத்துட்டு வரலாம், சந்தீப் சர்மா துண்டா 4 ஓவர் போட்டுருவாரு, சாம் கரன் 4 ஓவர் 40 போட்டுருவாரு, ஜோஃப்ரா ஆர்ச்சரும் போட்டுருவாரு, then you got ஜடேஜா, பிஷ்னாய், Donovan Ferreira to bowl, and impact sub is going to be another Indian bowler. You don't need to get a foreign fast bowler who's definitely not a proven commodity in the class of Jofra Archer. Adam Milne superb na solren, but is he a proven commodity in IPL? Don't know. அதுக்கப்புறம் ஆண்ட்ரி பர்கர் இஸ் a summer talent, இட்டிக்கிறாரு வச்சு. is he a proven commodity? No. But Donovan Ferreira can hurt you with 11 ball 33 at the end. And it comes with a package of bowling, off spinning. That should be the great thing for me. அவங்க தான் சொல்லனே, என்னை பொறுத்த வரைக்கும் they are going to be a big threat for other teams. அது கடைசி எபிசோட்ல இவங்க எங்க போவாங்க சொல்ல எனக்கு தெரிஞ்சு they got a massive chance of getting into playoffs. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே தான் நீங்களும் சொல்றீங்களா, இல்ல போக மாட்டாங்கன்றீங்களா, இல்ல போவாங்கன்றீங்களா? If you can give your thoughts, then you can try and stump me. இல்ல போவாங்களா போக மாட்டாங்களான்றத நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணியே சொல்றேன். ஏன்னா எல்லா 10 டீமை அனலைஸ் பண்ணிட்டு முதல் 3 டீம் நான் சீரியஸா சொல்றேன். ஐ எம் வெரி ஸ்ட்ராங் ஆன் த ஃபர்ஸ்ட் 2 டீம்ஸ் which I told you, பிகாஸ் 2 டீமுமே அடிப்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை ரொம்ப மோசமா இருக்கும். அது வந்து இன்னும் பண்ணணும் வெறியா இருக்கும். ஸோ அதனால வந்து மும்பை அண்ட் சென்னை வந்து ஐ திங்க் இட்ஸ் அ சர்டனிட்டி. நிறைய பேர் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க, சென்னை அவங்க சொல்றீங்களே போலிங் இல்லையே அப்படி இப்படின்னு. பட் சென்னை இஸ் சென்னை சூப்பர் கிங்ஸோட கல்ச்சர் இஸ் கல்ச்சர். 5 டிராஃபி வின் பண்ணது தான். அதை நீங்க ஹிஸ்டரிய மாத்த முடியாது. அவங்க வந்து அகல பாதாளத்துல இருந்து வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஒரு சீசன்ல வந்து எல்லா மேட்சும் 6 மேட்சை தோத்துட்டு தொடர்ந்து 11 மேட்சை வின் பண்ணிருக்காங்க டோர்னமெண்ட். சோ அப்படிலாம் இருக்கும்போது அந்த லெகசி இருக்கு அந்த பிரான்சைசில. பண்ணுவாங்கன்னு கேட்டா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கண்டிப்பா. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் அதை சொன்னேன், ஆறாருமே ஒரு விஷயம் எனக்கு ஒரே ஒரு மைண்ட்ல இந்த டவுட் போடுனா, இந்த டீமுக்கு அந்த லெகசி இருக்கா, இந்த டீம் அதை பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. பட் ஆனா பண்ணுவாங்களா, அதை வெயிட் பண்ணி தான் கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா முன்னாடி நிறைய டைம்ஸ் வந்து இந்த மாதிரி சம ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருந்து குவாலிஃபை ஆகாமலாம் போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ அதனால வந்து எதையுமே நான் டக்குன்னு சொல்லிட முடியாது. நான் ஐ ஹாவ் டு வெயிட் அண்ட் சி ஆல் த டீம்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென்
evaluate my fourth option. So மூணு ஆப்ஷன் கொடுத்தாச்சு. fourth option I am also waiting it on reserveல வச்சிருக்கேன். But this team has got the legs definitely. பயங்கரமா இருக்கு டீம். அண்ட் டீமோட காம்பினேஷன் வைஸும் பாத்தீங்கன்னா எங்க வேணா யார வேணா எப்படி வேணா ஆடலாம். நம்பர் 4க்கு அப்புறம் யார வேணா எங்க வேணா ஆடலாம். நம்பர் 4 கூட இல்ல, ஓப்பனிங் அப்புறம் யார் வேணா எங்க வேணா ஆடலாம். எட்மயர் 3 ஆடலாம், ஜுரேல திடீர்னு 3 அனுப்பலாம், ரியன் பராக் 3 ஆடுவாரு, சாம் கரன் 3 ஆடி இருக்காரு, நிறைய ஓப்பனே பண்ணிருக்காரு ஐபிஎல்ல. டானவன் ஃபெரராவை திடீர்னு ஒரு ஃப்ளோட்டர் நல்ல ரன் வரும்போது நம்பர் 4ல அமுச்சு விடலாம், போட்டு பொலையான்னு போயின்னு. ஸோ அதனால வந்து இந்த டீம் ஹஸ் காட் எவ்ரி திங். அண்ட் போலிங் லுக்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். ஸ்பெஷலி ஜாஃபர் ஆர்ச்சர் பார்ட்டிக்குள்ள வந்தாருன்னா அவரோட ஐபிஎல் இந்த பஸ்க்கு உள்ள வந்ததே வந்து ஆர்ஆர் மூலியமா தான். ஸோ அந்த மாதிரி ஒரு லீத்தெல்லாம் தெரியுறாரு இந்த வேர்ல்ட் கப்ல, பயங்கரமா போட்டிருக்காரு. அண்ட் ஹி ஹஸ் காட் பிளேட் அ லாட் ஆஃப் கேம்ஸ் இன் இந்தியா T20 வேர்ல்ட் கப் ஆடிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காரு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச கண்டிஷன்ஸ் வைஸ் எல்லாத்தையும் படிச்சு வச்சிருப்பாரு. சும்மா குப்புன்னு போடணும், எஸ்பெஷலி இந்த பால் போடக்கூடாதுன்னு யோசிச்சு வச்சிருப்பாரு. ஸோ அதனால வந்து என்னோட சம்மப் என்னன்னா, நானும் கொஞ்சம் லேட்டா சொல்றேன் பீடாக். ஸ்டம்பிடாக்கு போயிடலாம். ஸ்டம்பிடாக்ல வந்து இன்னைக்கு சூப்பரா 2 கொஸ்டின் எடுத்துன்னு வந்திருக்கேன். நெட்டு வேலை செய்ய மாட்டேங்குது. ஓகே வந்துச்சு. பீடாக் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மார்க் பால் 3819 கேட்டிருக்காரு. Fan from ABD's universe. I've always been curious about what actually happens inside elite cricket performance system like the National Cricket Academy NCA, NCPC or other high performance centers when a player gets injured. How to do biomechanics, team analyze and correct a player's movement to prevent recurring injuries. What kind of rehab process the players go through before they are match ready. Second question கேட்டிருக்காரு. Also injury layoffs can be mentally very tough for athletes. What kind of mental conditioning or psychological support do players receive to stay confident and motivated during recovery? Would love to hear some real insights from your experience working around these systems. So என்ன பேசிக்கா கேட்கறாருன்னா, ஒரு இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் பத்தி கேட்கறாரு. ஒரு என்சிஏ, என்சிபிசி இந்த மாதிரி டீம்ஸ், இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி அகாடமிஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அவர் வந்து ஏபிடி யூனிவர்ஸ்ல இருந்து கேட்கிறாரு. ஸோ அவ்வளோ பெரிய ஃபேன் அவரு. ஸோ இந்த இன்ஜுரிஸ் எப்படி முதல்ல வந்து ஹவு டு தே ட்ரீட் இட், ஹவு டு தே கிவ் ரீஹேப் அண்ட் எவ்ரி திங், ஹவு டு தே ஹெல்ப் த பிளேயர்ஸ் டு ரெக்கவர் மென்டலி அண்ட் பிசிக்கலின்னு கேட்கிறாரு. உங்களோட டெஃபினட்டா நீங்க என்சியோட நிறைய வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, பிக் ஃப்ரான்ச்சைசிஸ் அண்ட் பிக் அகாடமிஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, இன்டர்நேஷனல் டீம்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்களோட இன்சைட்ஸ் கண்டிப்பா டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பீடா. அதாவது இப்போ ஒரு பிளேயர் வந்து நேஷனல் கிரிக்கெட் அகாடமி இஸ் அ ஹப் ஃபார் எவ்ரி கண்ட்ரி. எவ்ரி டீம் ஹஸ் காட் அ நேஷனல் கிரிக்கெட் அகாடமி. இங்கே வந்து பிசிசிஐல நேஷனல் கிரிக்கெட் அகாடமின்னு சொல்லுவாங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர்னு சொல்லுவாங்க. இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியா ஆல்சோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். பட் த ஒர்க் ஹாஸ் டன் டு பி த சேம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் ஸ்டாஃப் வில் பி அவைலபிள் ரவுண்ட் த கிளாக், apart from working on the fringe players like under 15, under 17, under 19, youth அதெல்லாம். இப்போ நான் என்சிஏல 3-4 வருஷம் இருக்கும்போது அந்த எப்போ பார்த்தாலும் ஒரு கேம்ப் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்பின்னர்ஸ் கேம்ப், விக்கெட் கீப்பிங் கேம்ப், அது இதுன்னு. ஸோ ஒரு பிளேயர் வந்துட்டு இப்போ அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு இன்ஜுரி இருக்கு அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் வந்தோடனே நான் வந்து என்சிஏல வந்துட்டு டெக்னிக்கல் ஹெட்டாக இருந்தேன். ஸோ என்சிஏல இருக்கும்போது ஒரு பிளேயர் இந்த மாதிரி வரான் அப்படின்னு சொன்னால் அக்கரன்ஸ் ஆஃப் இன்ஜுரி என்ன, ஹிஸ்ட்ரி கேட்பேன். ஒரு கிராயின் இன்ஜுரி ரீஹபிலேஷனுக்காக வராங்க அப்படின்னா அவனோட லாஸ்ட் 3-4 இயர்ஸ்ல அக்கரன்ஸ் ஆஃப் இன்ஜுரி என்னன்னு சொல்லுவேன். இப்போ கிராயின் இன்ஜுரின்னு சொன்னா அது ரிப்பீட்டட் கிராயின் இன்ஜுரியா, பாயிண்ட் நம்பர் 1. இல்லை போன தடவை ஒரு பேக் ஸ்பாசம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் இன்ஜுரி, அதுக்கப்புறம் ஒரு பேக் இன்ஜுரி, அதுக்கப்புறம் ஒரு ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி, கிராயின் இன்ஜுரினா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங் ஆல் டுகெதர். வேர் problem what is lacking is probably fitness, where his body is knocking to taking the load based on the discipline of player is. ஒரு லெக் ஸ்பின்னராக இருக்கலாம், ஒரு பயங்கரமா ஃபாஸ்ட் பாலர், ஒரு நாளைக்கு 20 ஓவர் போடுற ஃபாஸ்ட் பாலராக இருக்கலாம், பயங்கரமா ஓடுற ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கலாம். அவனுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ கிராயின் இன்ஜுரிக்கா வந்திருக்கான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்ஜுரியை கேட்பேன். ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்ஜுரியில வந்துட்டு மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி அக்கரண்ட் இன்ஜுரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம், வெயின் பார்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராயின் இன்ஜுரி வந்துனே இருக்கும். எப்போ பார்த்தாலும் கிராயின் இன்ஜுரியா வந்துருக்கும். லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர் கிராஸ் ஓவர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் உங்க இந்த ஃப்ரண்ட் ஃபுட்டை ஓப்பன் பண்ணாதான் ரிலீஸ் பண்ண முடியுன்றதுனால, அந்த கிராஸ் ஓவர் ஆகிறதுனால கிராயின் ஸ்ட்ரெயின் நிறைய வருதுனால எக்கச்சக்கமாக இன்ஜுரி ஆகினே இருந்தாரு யங் ஏஜில். அதான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, வா உனக்கு வந்து ஆக்ஷனை சரி பண்ணாம நீ ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ முதல்ல பார்த்துட்டு அவனுக்கு இன்ஜுரி வருதுன்னா முதல்ல அது வந்துட்டு பேஸ்ட் ஆன் த கைண்ட் ஆஃப் கிரிக்கெட் இஸ் பிளேயிங், அதனால இன்ஜுரி வருதா இல்லை லோடு எடுக்க முடியாம. இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா
ஆக்ஷன்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், பட் ஓன்ட் பி பிசிக்கலி ஃபிட். பெண்டிங் தட் பேக். ரஞ்சி டிராஃபில ஆடுறாங்க, ஒரு நாளைக்கு வந்து 9 ஓவர் ஸ்பெல் 10 ஓவர் ஸ்பெல் 2 தடவை போடுறாங்கன்னா லோடு தாங்க முடியாம அடி வாங்கிடும் உடம்ப. ஸோ என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், அவன் வரான்னா அவனோட ஒர்க் லோடெல்லாம் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல என்னென்ன ஃபார்மேட் ஆடிருக்கான், ஒரு நாளைக்கு எவ்வளோ இது ஓவர் போட்டிருக்கான், எவ்வளோ மேட்ச் ஆடிருக்கான், எவ்வளோ ஃபார்மேட்ல அதை எடுப்பேன். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக வர்ற இன்ஜுரிஸ் என்னன்னு பார்த்துட்டு டெக்னிக்கலாக அதை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரிப்போர்ட்டை கொடுப்பேன். இங்க பாரு, இவனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, அவ்வளோதான் எனக்கு தெரியும். நான் பிசியோதெரபிஸ்ட் எதுவும் கிடையாது. அவனுக்கு இந்த மாதிரி கிராயின் ப்ராப்ளம் இந்த ஆக்ஷன் கிராஸ் ஓவர்னால அவனுக்கு வருது, அதனால இதனால தான் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் டீம்கிட்ட விட்டுருவேன். உடனே மெடிக்கல் டீம் என்ன பண்ணுவாங்க, ஓகே லோட்னால இவ்வளோ பிரச்சனை வருது, ஆக்ஷனால இந்த மாதிரி பிரச்சனை வருது, முதல்ல இந்த கிராயின் இன்ஜுரியை வந்துட்டு சரி பண்ணிடுவாங்க. ரீஹபிலேஷன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சரி பண்ணிடுவாங்க. அந்த கிராயின் இன்ஜுரியை சரி பண்ணிட்டு ரீஹபிலேஷன் முடிஞ்ச உடனே தென் த டெக்னிக்கல் ஒர்க் இஸ் நீடட், விச் இஸ் தி மெயின் ரீசன் ஃபார் him to get injured. the process will start on. அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன் பண்ண உடனே அதுக்கப்புறம் ஒன் மோர் ரிப்போர்ட் டு தி மெடிக்கல் டீம் சேயிங் தட் இவன் இப்படி தான் வந்தான், அவனோட ஆக்ஷன் இந்த மாதிரி மாற்றிருக்கோம், இவனுக்கு ஓகேவா இருக்குமா, திருப்பி இன்ஜுரி வருமா, மெடிக்கல் டீம் கிளியர் பண்ண உடனே தான் நேஷனல் கிரிக்கெட் அகாடமிலேருந்து ஒரு சர்டிஃபிகேட்டை அவங்களுக்கு நாங்கள் அந்த அசோசியேஷனுக்கோ வாட் எவர் இட் இஸ் ஃப்ரான்ச்சைஸிக்கோ அனுப்புவோம். இஸ் ஃபிட்டு, இந்த மாதிரி பண்ணோம், இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம், இந்த மாதிரி டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்தது அவனுக்கு, இனிமேல் கிராயின் ப்ராப்ளம் வராதுன்னு. ரெண்டாவது எப்படின்னா, உங்களுக்கு அடிக்கடி தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஜுரி வந்ததுன்னா பிளேயர்ஸ் வில் கெட் டு எ மென்டல் பிளாக், பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆனாலே எனக்கு இன்ஜுரி வந்துருங்க போது அங்கே தேர் இஸ் ஆல்வேஸ் பி சம் ஒன் கால்டு மென்டல் கண்டிஷனிங் கோச்சஸ். ஸோ அவங்க வந்துட்டு இந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறவங்க இருப்பாங்க, கவலைப்படாத உனக்கு எல்லாம் சரியா போச்சு, உன்னோட அவங்களுக்கு டெக்னிக் தெரியாது, ஆனால் என்ன சொல்ல பாரு, இங்கேருந்து இவ்வளோ தூரம் நீ வந்திருக்க, மெடிக்கல் டீம் ஹஸ் கிவன் அ சர்டிஃபிகேட் சேயிங் தட் யூ வில் நாட் கெட் இன்ஜூர்ட் இஃப் யூ கோ ஆன் ஃபுல் த்ராட்டில்னு அவங்களோட லாங்குவேஜில் பேசி மோட்டிவேட் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா நீங்கள் திருப்பி போறீங்க. இன்னொன்று எப்படின்னா, கஷ்டப்பட்டு ஆக்ஷனை மாற்றி அமைச்சிருப்பேன், ஒரு 2 பால் உள்ள ஸ்விங் ஆகலன்னு என்ன பண்ணுவாங்க, திருப்பி பழைய ஆக்ஷன் போடுவாங்க அந்த ஸ்விங் வரணுன்றதுனால, திருப்பி இன்ஜுரி வந்துடும் உங்களுக்கு. திஸ் இஸ் வேர் த டிப்ரெஷன் மோட் இருக்கு. கிரிக்கெட் ஆனாலே எனக்கு இன்ஜுரி வந்துருதுன்னு. ஸோ இந்த மென்டல் கண்டிஷனிங் கோச்சஸ் தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் மாத்தாத, எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் மாதிரி உனக்கு இதுவாக இருக்கும், கரெக்டாக பண்ணு, யூல் பி பர்ஃபெக்ட்லி ஃபைன்னு. திஸ் இஸ் த ப்ரொசீஜர் வாட் வி செட் இன் த நேஷனல் கிரிக்கெட் அகாடமி. திஸ் இஸ் த ப்ரொசீஜர் தட்ஸ் ஹேப்பனிங் இன் கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா நவ். இப்போ நேஷனல் கிரிக்கெட் அகாடமி என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல. நான் 2007 ஐ குவிட் ஃப்ரம் நேஷனல் கிரிக்கெட் அகாடமி அண்ட் ஜாயின் த இந்தியன் ஹாக்கி டீமு. இப்போ எங்கள் கிரிக்கெட் பர்ஃபார்மன்ஸ் இதில் வந்துட்டு ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ். முதல்ல டெக்னிக்கலாக தான் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீஆப் பண்ணி அனுப்புவோம். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணே இருப்போம். எனக்கு அந்த வீடியோஸ்லாம் வந்து ஒரு பிளேயர் இது பண்ணுறான்னா ஆக்ஷன் எப்படி இருக்கு, அவனுக்கு ப்ராப்ளம் திருப்பி வருதான்னு ஃபீட்பேக்ஸ் கொடுத்துனே இருப்போம், பிளேயர்கிட்டையும் பேசுவோம். திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் கொஸ்டின் தேர். எல்லாமே இது வரணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கல் பர்சன் டு சார்ட் அவுட் யுவர் ஆக்ஷனு, அதுக்கப்புறம் எ குட் மெடிக்கல் டீம் டு கெட் யூ பேக் அப் அண்ட் ரன்னிங் வித் த ரீஹாப், மென்டல் கண்டிஷனிங் கோச்சஸ் டு டாக் டு த பெஸ்ட் லாங்குவேஜ் டு புட் யூ பாசிட்டிவ் மைண்ட் செட் அப். இது எல்லாமே வரணும். இதெல்லாம் ஸ்ட்ரக்சரா வந்து நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில இருந்தா players will only get benefits, and that is the reason once a player gets injured, he has been sent to National Cricket Academy for rehabilitation. Vicky, if you please want to add on something, add on, or else you can move on to the next question. எப்படி ஆட் ஆன் பண்ணாம இருக்கிறது? இன்ஜுரிஸ் பத்தி சொல்லும்போது எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், ஒரு ஃபாஸ்ட் பவுலரா இன்ஜுரிஸ் வருதுன்றது வெரி வெரி காமன். அதை பத்தி நீங்க வரி பண்ணவே கூடாது அண்ட் பயப்படவும் கூடாது. இது வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். நீங்க விக்கெட் எடுக்கிறது, விக்கெட் எடுக்காம போகுது, அந்த மாதிரி சில நாள் நீங்க இன்ஜூர்டா இருப்பீங்க, அதை கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். பட் ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு பிசியோ அண்ட் ட்ரைனர் ஷுட் பி த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருமே உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். உங்களை பத்தி இன் அண்ட் அவுட் அவங்களுக்கு தெரியணும். நீங்க என்ன பண்றீங்க, எப்படி சாப்பிடுறீங்க, எப்படி தூங்குறீங்க, என்ன எல்லாமே அவங்களுக்கு தெரியணும். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க வந்து நீங்க அவங்களுக்கு எவ்வளவு ஓப்பனா இருக்கீங்களோ அவங்களும் அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான ஒரு ஃபீட்பேக்கை கொடுப்பாங்க. நீங்க ஆஸ் அ பிளேயரா, நீங்க ஆஸ் அ எப்படி சொல்றது, ஒரு கிரிக்கெட்டரா நீங்க இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு டெஃபினட்டா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இஃப் தேர் இஸ் அன் அகாடமி டு டேக் கேர் ஆஃப் all of these things, please make use of it whenever it is, wherever it is, not just NCA மட்டும் இல்ல, wherever you find the facility, please use it to your own good. So நீங்க நிறைய விளையாட முடியும், உங்களோட playing days might get longer. So அதனால வந்து இப்ப நிறைய அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் வந்துருச்சு. அது அண்ட் எல்லா மெட்ரோ சிட்டிஸ்லயும் இருக்கு, ரொம்ப இல்லைன்னா சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் பிசியோஸ் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கூட பிசியோஸ் இருக்காங்க, நிறைய இருக்காங்க, நிறைய விஷயம் தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. ப்ளீஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இன்ஜுரி இருந்ததுன்னா தயவுசெய்து மறைச்சு மட்டும் ஆடாதீங்க, அது உங்களோட பர்ஃபார்மன்ஸையும் கெடுக்கும், டீமையும் கெடுக்கும்.
ஸோ அதனால மறைச்சி ஆடாதீங்க, தைரியமா உண்மையை சொல்லுங்க. நீங்க திரும்பி வந்து விளையாடும் போது 100% நல்லா பண்ணுவீங்க, டீமை ஜெயிக்க வைப்பீங்க. ஸோ நம்ம 50% போய் டீமை வந்து குறைச்சிடக்கூடாது, என்னைக்குமே டீமோட ஸ்ட்ரென்த்தை குறைச்சிடக்கூடாது. ஸோ அதனால 100% இருந்தால் மட்டும் ஃபீல்டு எடுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. சூப்பர் கொஸ்டின், சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் பிடாக். செகண்ட் கொஸ்டின் போயிடுறேன். அக்ஷய் முரளி 233, ப்ளீஸ் பிடாக், ப்ளீஸ் கிவ் யுவர் டிசிஷன் பேஸ்ட் ஆன் யுவர் அம்பையரிங் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் சல்மான் அலி ஆகா ரன் அவுட் டிஸ்மிசல் அகேன்ஸ்ட் Bangladesh in their second ODI. I honestly felt Bangladesh bowlers shouldn't have done that. He clearly saw Salman trying to pick up the ball. It looked like a keen. It was very keen to get him out, run out like that. This is so he raced ahead and picked up the ball. Also, if you observe, he was actually ஓகே, விக்கி ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் தட் இஸ் வெரி சிம்பிள். ஆஸ் பர் த லாஸ், மேதி அசான் மிராஸ் இஸ் ரைட். ஏன்னா உங்களுக்கு வந்து அவர் டிரைவ் ஆடின போது அன்ஃபார்ச்சுனேட்லி போத் காட் அ கொலிஷன். ஸோ பால் வந்து அங்கே நின்றுது. பால் இஸ் ஸ்டில் இன் பிளே. என்னை பொறுத்த வரைக்கும் த பால் இஸ் ஸ்டில் இன் பிளே. ஹி ஹஸ் காட் ஆல் த ரைட்ஸ் ஆக்சுவலி டு ரன் இம் அவுட். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, இதில் ஒரே ஒரு இது என்னன்னா, இப்போ நிறைய பேர் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, when it comes to மன்காடட், ஓகே, when it comes to மன்காடட்ல என்னன்னா, why the bowler is trying to மன்காட், ஏன் வந்து bowler வந்துட்டு மன்காட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா, there is only one reason. இப்போ மன்காட் இஸ் அ டிஃபரெண்ட் திங், பாட்டம் லைன் பேஸ்ட். மன்காடுன்றது என்ன, இஸ் ட்ரைங் டு ஆக்சுவலி ஸ்டீல் அ ரன். அப்படிங்கும் போது இஸ் ட்ரைங் டு கெயின் அன்டியூ அட்வான்டேஜ். அப்போ வந்துட்டு போலர் மன்காட் பண்றது ஒத்துக்கலாம். பட் இங்க சல்மான் அலி ஆகா இஸ் நாட் ஈவன் ட்ரைங் டு டேக் அ ரன். அவர் பாவம் என்ன பண்ணாரு, பாலை எடுத்து கொடுக்க போறாரு. அப்ப நீ வந்து இது பண்ணிட்ட. ஸோ ஆஸ் பர் த லாஸ், மேதி ஹசான் மிராஸ் இஸ் கரெக்ட். பட் சல்மான் அலி ஆகா இஸ் நாட் ட்ரைங் டு ஸ்டீல் எனி அட்வான்டேஜ் தேர், நாட் ட்ரைங் டு ரன். அப்படிங்கும் போது மேதி ஹசான் மிராஸ் ஷுடன்ட் ஹவ் டன் தட். ஓகே, பாட்டம் லைன் ஒன்லி ஒன் திங். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொன்னாரு, பாரு, ஐ எம் அண்டர் த லாஸ், ஐ டிட் இட் அப்படின்றாரு இவர் மேதி ஹசான் மிராஸ். ஸோ தட் இஸ் அன் அப்சல்யூட் பாட்டம் லைன். அதை தான் நான் சொல்றேன். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அப்ப மன்காட் பண்றாங்களே, எப்ப மன்காட் பண்ற, நீ கிரீஸ் அவுட் வெளியே போனா தானே நான் மன்காட் பண்றேன், ஏன் கிரீஸ் அவுட் வெளியே போற? You have to stand inside your crease when the மன்காட் is happening போது I feel sorry for சல்மான் அலி ஆகா. ஏன்னா வந்துட்டு இன்னொன்னு சொல்றேன், don't expect sportsmanship from every player, just stay on your grounds. அப்படிங்கும் போது மேதி ஹசான் மிராஸ் ரொம்ப ரப்பிஷ் பண்ணிட்டார். அதே என்னை பொறுத்த வரைக்கும் நான் சீரீஸ் ஜெயிக்கணும், மேட்ச் ஜெயிக்கணும், அவுட் பண்ண. He was under the loss, the ball was still in play, he's got all the rights to get him out. அப்படிங்கும் போது இப்ப என்ன சொல்றது, நான் அதெல்லாம் பேசவே கூடாது, எனக்கு தகுதி இல்லை அதை பேசுறதுக்கு. ஏன்னா இப்போ இவருக்கு விக்கிக்கு தெரிஞ்சிருக்கும், there was a player who played for தமிழ்நாடு called உசேஃபா பட்டேல். ஓகே, ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஒருவேளை தெரிஞ்சுக்கமான தெரியும், என்னோட ஒரு 2-3 வயசு சின்னவரா இருப்பார் அவரு. ஸோ அவர் என்ன அவுட்டே, பெரியார் டிஸ்ட்ரிக்டோட மேட்ச் ஆடிட்டு இருக்கோம், அவுட்டே ஆக மாட்டேன்றாரு. நல்ல கிட்ட போய் நின்னுனேன் சிலி பாயிண்ட்ல, ஹெல்மெட்டும் போட மாட்டேன், அப்டமன் கார்டும் போட மாட்டேன், நேரம் சிலி பாயிண்ட் போய் நிறுத்துவேன். டிஃபென்ஸ் ஆனோடனே பால் எப்படி கொடு அப்படின்னு அவரோட பேட்டால் எப்படி கொடுத்தாரு, அம்பையருக்கு அப்பீல் பண்ணி ஹிட் பால் ட்வைஸ் அவுட் வாங்கிட்டேன் நான். ஸோ எனக்கெல்லாம் தகுதி கிடையாது பேசுறதுக்கு. ஓகே, அப்புறம் இன்னொரு தெரிஞ்சிருக்கும், உங்க ஃபார்மர் செலக்டர் ஜாஃபர் ராஷிக் அலி, அவர் தான் கேப்டனு. அதுக்கப்புறம் பால்லாம் எடுத்து மேல அடிக்க போனாங்க, நான் பேட்டிங் ஆட போய். இந்த மாதிரி நிறைய அவுட் நான் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல நான். அதனால என்ன, நாளா பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. when you have done something wrong, accept it in public, and I got the gut to accept it போது it doesn't look any good as far as Mehdi Hasan Miraz is concerned when it comes to sportsmanship, because Salman Ali was never trying to get any undue advantage of his act. But as per the laws, Mehdi Hasan Miraz is correct. That is where umpires have to come up with a law saying that if the batsman in an occasion like this is not trying to steal a run, not trying to get an undue advantage, he should not be given out அப்படின்னு லா அந்த மாதிரி இல்லைன்றதுனால மேதி இஸ் கரெக்ட் அக்கார்டிங் டு த லாஸ். பட் மை சப்போர்ட் இயர் இஸ் ஃபார் சல்மான் அலி ஆகா. கிரேட் கொஸ்டின் திஸ். விக்கி, ப்ளீஸ் இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஆன் சம்திங், ப்ளீஸ் லெட் மீ நோ, or else we can give our closing thoughts on Rajasthan Royals.
ஆட் ஆன் பண்றது நடுவில் காணாம போயிருப்பேன் நான். ஏன்னா போன் வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு, என்ன ஹேங் ஆயிடுச்சு போனு. என்ன பண்ண விட மாட்டேன். இந்த ஐபோன் வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு, கம்மியானதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும்னு. அதனால ஒரு 1.5 minutes ஹேங் ஆயிடுச்சு. கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ண முடியல. வெரி வெரி சாரி டு த வியூவர்ஸ், whoever it is. PDOG has to complete the question and give the answer, give the explanation. வெரி வெரி சாரி. எஸ் PDOG, நானுமே வந்து இதை பார்த்தேன். எனக்குமே வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு பண்ணிருக்க வேண்டாமே அப்படின்னு இருந்தது. ஏன்னா இது ஒரு ஃபன்னி இன்சிடென்ட்டா சொல்றேன். ஒரு 2 மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடி அவங்க வந்து பங்களாதேஷிஸ் ஆர் மை பிரதர்ஸ் அப்படின்னு அவர் வந்து ஒரு பேட்டியில வந்து அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா சொன்னாரு சல்மான் நியாகா. அவருக்கு பண்ணிருக்க வேண்டாம், வேற யாருக்கு பண்ணா கூட ஓகே, அவருக்கே பண்ணிருக்காங்கன்னு போது எனக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அவங்க நிறைய பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி நாகின் டான்ஸ் ஆடி இருக்காங்க, அப்படி இப்படி நிறைய பண்ணிருக்காங்க. அண்டர் 19 நம்ம பசங்கள்ட்ட எல்லாம் சண்டை போட்டிருக்காங்க, அண்டர் 23 நம்ம பசங்கள சண்டை போட்டிருக்காங்க. மேபி ஒரு கேம் ஆஃப் கிரிக்கெட்ன்றதுனால அவங்க வந்து தே வில் கோ டு எனி எட்ஜ் டு கெட் அ வின் ஆர் கெட் சம்படி அவுட்னு நினைக்கிறேன். அது என்ன பொறுத்த வரைக்கும் அது பெருசா ஐ டோன்ட் சி அ வெரி குட் திங் இன் தட். சூப்பரா இந்த ஒரு செக்மெண்ட்ல சரியான ஒரு கரண்ட் அஃபேர் எடுத்துட்டு வந்திருக்காரு. சூப்பரா 2 கொஸ்டின்ஸ். PDOG செமையா போயிட்டு இருக்கு இந்த செக்மெண்ட், சூப்பரா இருக்கு. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எனக்கும் அனுப்புறாங்க. தயவு செஞ்சு இன்னொன்னு சொல்றேன், எனக்கு நீங்க கொஸ்டின் அனுப்புனா நான் செலக்ட் பண்றது கிடையாது. கொஸ்டின் அனுப்பலாம், பட் ஆனா யூஸ் இல்லையே. கமெண்ட்ஸ்ல போடுங்க, எடிட்டர் பார்த்து கரெக்டா பிக்கப் பண்ணுவாரு. நாங்க தான் ஹேண்ட் பிக் பண்றோம், நீங்க கமெண்ட்ஸ் பண்ணாதான் நாங்க அதை ஹேண்ட் பிக் பண்ண முடியும். ஸோ கமெண்ட் பண்ணுங்க, PDOG சப்ஸ்கிரைபர் இருங்க அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்க, சோ தட் நாங்க கொஸ்டின்ஸ் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் எபிசோட்லயும் நிறைய ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வரோம். சூப்பரா. தேங்க்ஸ் PDOG, இந்த செக்மெண்ட் சூப்பரா முடிச்சு வச்சீங்க. ஆர் டீம் ரெக்கனிங் டு கெட் இன் டு த பிளே ஆஃப்ஸ்? 4வது டீமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. எப்படி சொல்றது, அவங்க வந்து எப்பவுமே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிற டீம். இந்த ஒரு சின்ன பசங்களை, அதாவது 19 இயர் 20 இயர் ஓல்டு எடுத்து அவங்க வந்து அப்படியே க்ரூம் பண்ணுவாங்க ஒரு நெக்ஸ்ட் 4-5 இயர்ஸ். அந்த மாதிரி இந்தியாவுக்கு சப்ளை பண்ணிருக்காங்க நிறைய பிளேயர்ஸை. அண்ட் இந்த மாதிரி டீம்ஸ் ஆடும்போது நிறைய யங்ஸ்டர்ஸையும் ஆட வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல ஒரு நல்லா பண்ற ஒரு டீம் இவங்க வந்து பிளே ஆஃப்ஸ் வந்தா எந்த மாதிரி ஒரு ஒரு சேலஞ்சா இருக்கும்? அண்ட் ஆர் தே ரியலி த்ரெட்டனிங் சம் டீம்ஸ் who are trying to get into the playoffs? அவங்கள அடிக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டாக இருக்கு. அதை தான் நான் சொல்கிறேன், திருப்பி திருப்பி நான் ஒன்னே சொல்கிறேன். நான் வந்து என்னோட அனாலிசிஸ் அதை கொடுக்கறது, த காம்பினேஷன் ஆஃப் த டீம், த பேலன்ஸ் பிட்வீன் பேட் அண்ட் பால், மோர் ஸ்ட்ரென்த்ஸ் கம்பேர்டு டு வீக்னஸ். அதுக்கப்புறம் இட் இஸ் ஆல் அபவுட் ஹவு தே யூஸ் தேர் ரிசோர்சஸ். தட் இஸ் ஆல் ஆஃப் அ சடன் தி யூஸ் தேர் ரிசோர்சஸ் வெல். கண்டபடி காம்பினேஷனை மாற்றி 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர்லாம் ஆடி பேட்டிங்லாம் வீக்கன் அப் பண்ணி உங்களுக்கு பேட்டிங் ஆர்டர் சிம்ரன் நெட்மயர் திருப்பி பின்னாடிலாம் இறக்கி அந்த மாதிரிலாம் போனால் நம்ம கொடுத்த அந்த த்ரெட்டனிங் அது இதுன்னு கொடுத்த பில்டப்லாம் சிரிக்கிற மாதிரி ஆகிடும். So it is not about that they have the resources. If can they use their resources well? Can they break the jinx on what I'm saying that they have not won a trophy since 2008 anywhere in the world? 17 வருஷமா எங்கேயுமே. எஸ், தே கேன் டூ திஸ் வித் திஸ் டீம். இட் லுக்ஸ் அப்சல்யூட்லி த்ரெட்டனிங். எனக்கு என்னன்னா இந்த வின்னிங் கல்ச்சர் உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோவா இல்லைன்றதுனால தான் இவன் போவாயா அப்படின்னு சொல்றது கொஞ்சம் நான் ஏன் பயப்படுறேன்னா அதுதான், நத்திங் எல்ஸ் ஃப்ரம் தட். பட் தேவ் காட் ஆல் த குட்ஸ் டு ரியலி ரியலி ட்ரபிள் ஆல் த டாப் டீம்ஸ் இந்த காம்படிஷன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நானும் 3 டீமை த்ரூ பண்ணிட்டேன் ஆக்சுவலி. தட் இஸ் RCB. The news is Josh Hazelwood is definitely joined the camp on time and இப்படின்றதுனால I'm maintaining that சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்பார்ச்சுனேட்டா இந்த மாதிரி எப்படி வேணாலும் போகும் இருக்கேன். மும்பை இந்தியன்ஸ் இஸ் டெஃபினெட்லி மை டாப் பெட் அண்ட் சன்ரைசர்ஸ் இஸ் மை டாப் பெட். பார்ப்போம், அடுத்த எபிசோட் இஸ் கோயிங் டு பி அனதர் பவர் பேக்ட் டீம் which might also surprise all other teams. Will come back and do a detailed preview on that team, on where they stand, where they can progress with your very own Blast Vignesh. Until then, thanks a lot and bye bye.